Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல நண்டு ஃப்ரை தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைல்ல டிஃபரண்டா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். அப்பதான் ஃப்ரை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். சிக்கன் 65 மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மிளகாய் தூள், ஃபுல் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், குழம்பு தூள், உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நண்டில் நார்மலாகவே தண்ணி விடும். அதனால நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நண்டோட அந்த கூடு எல்லாமே வந்து நல்லா உப்பு சேரணும். அதனால் 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ நண்டுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மசாலா பொடியை. ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். 65 மசாலா இது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம நண்டு மசாலாவுக்கு நல்லா மேரினேட் பண்ணி பரட்டி வச்சுட்டேன். நான் இதுக்கு ஊறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நண்டுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க குக்கிங்னா உடனே செஞ்சுடணும். லேட் ஆச்சுன்னா அது தண்ணி விட்டுரும். தண்ணி விடுறதுனா அது உள்ள சதையெல்லாம் தண்ணியாக கரைஞ்சி ஓடிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பரட்டிட்டு பொரிக்கிறீங்களோ நல்லாயிருக்கும். நான் அந்த நண்டு ஃப்ரைக்கு ஃப்ரைங் பேனில் தான் பொரிக்க போகிறேன். நீங்கள் வந்து தோசைக்கல்ல தான் எப்பவும் பொரிப்பீங்கன்னா நீங்கள் அதிலே பொரிங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். ஸோ நான் ஃப்ரைங் பேனில் தான் இன்றைக்கி நான் பொரிக்க போகிறேன். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. நான் ஆயில் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நண்டை போடுங்க. நம்ம ஒரு நண்டாக எடுத்து இதில் போட்டுடலாம். நண்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம போட்டாச்சு. ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். இப்போது 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இன்னொரு பக்கமும் வேகணும். அது வரைக்கும் அது ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்படி வச்சிடலாம், நிப்பாட்டி வச்சிடலாம். ஸோ அந்த இது வேகாத பக்கம் எல்லாம் இந்த மாதிரி வச்சோன்னா வெந்துடும். இந்த நண்டு எல்லாத்தையும் இப்படி நிற்க வச்சிடலாம். நம்ம எல்லா நண்டையும் ரைட். நம்ம நண்டு நிற்கிதா அப்போ? ஆமாம் தான் நிற்க விட்டாச்சு. சூப்பர். இப்படி இருந்தால் தான் அந்த அடியில் உள்ள பாகமும் நல்லா வெந்து உள்ளக்குள்ள நண்டு சதை எல்லாமே நல்லா வேகும். 2 மினிட்ஸ் கிட்ட இருக்கட்டும். நிப்பாட்டி வச்சு நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நண்டு ஃப்ரை. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக நம்மளோட நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான நண்டு ஃப்ரை. சொன்ன அளவுகளோட நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.